ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோக்லா லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க. அது என்ன வீடியோனா, நம்ம புதுசாக கேக் செய்ய போகிறோம். எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து கேக் செய்யணும் சொல்லி ஆசை. பட் வந்து யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்ற கணக்காகவே நான் வந்து எனக்கு கேக்கே செய்ய தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாங்கி வச்சுட்டேன். கேக் செய்கிறதுக்கு எல்லாமே நம்ம வீட்டில் இருக்குது. போவாங்க 2 மாதம் முன்னாடி எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டேங்க. ஆனால் இன்னும் எனக்கு கேக் செய்யவே தெரியாது. இன்றைக்கி தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி வரப்போதோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி. 2 மாதம் முன்னாடி எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு இன்றைக்கி நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே 2 மாதம் ஓடிடுச்சிங்க. ஆனால் வந்து லாஸ்ட் டைம் வந்து தங்கச்சி செஞ்சா, நான் சொல்ல அவள் செஞ்சா, அது வந்து நல்லா இருந்தது. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா நினைக்கிறேன், அது வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. கேக்குமே வந்து நல்லா சாஃப்டாக நல்லா இருந்தது. இன்றைக்கி தாங்க நான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கேக் செய்கிறது எப்படி பார்க்கலாம். அதுக்கப்புறம் மற்ற கதைலாம் அப்புறமா பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1/2 கப் அளவு தயிர் ஊற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பவுட்ரு சுகரை வந்து நல்லா அரைச்சி பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து அதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகும்போது அப்படியே ஒரு க்ரீமியாக வரும். நம்ம விஸ்க்கு தான் இதுக்கு வந்து பெட்டரு. நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தாலுமே நல்லாயிருக்கும், அது கரெக்டாக வரும். நம்மக்கிட்ட வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை, ஹேண்ட் பீட்டர் தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணால் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வருங்க. அதுதாங்க வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவு வந்து எண்ணெய், நம்ம குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவோம்ல, அது மட்டும் எடுத்தால் போதும். அந்த எண்ணெய் தான் வந்து ஒரு 1/2 கப் அளவு ஊற்றி மறுபடியும் நல்லா பீட் பண்ணணும். இந்த கேக் செய்கிறதுல வந்து முக்கியமான இது நல்லா பீட் பண்ணணுங்க. கொஞ்சம் வந்து பீட் வந்து ரொம்ப அதிகமாகவும் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கம்மியாகவும் பண்ணக்கூடாது. கேக் வந்து ரொம்ப ஹார்டாகிடும் அதிகமாக பண்ணால். பீட் பண்ணாமல் இருந்தோன்னா அங்கங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுற எல்லா இதுவுமே வந்து அப்படியே நிற்கும் கட்டி கட்டியாக. அதனால் வந்து கொஞ்சம் கரெக்டான பக்குவத்துக்கு வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 1 கப் அளவு மைதா. இன்றைக்கி நான் வந்து மைதா யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ராகி மாவில் பண்ணணும்னு கொஞ்சம் ஆசை தான். பட் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது இதில் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் வேணால் நம்ம வந்து ராகி மாவில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து ராகி மாவில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்க மைதாவை வந்து நல்லா ஜலிச்சுக்கணுங்க. எதுக்காக ஜலிக்கணும்னா, அதில் வந்து சின்ன சின்ன பூச்சி வண்டு ஏதாவது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஃபில்ட்ராகி வந்துடும். இது நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெனிலா எசன்ஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு தான் வெனிலா எசன்ஸ் ஊற்றியிருக்கேன். நம்ம ட்ரை பண்ணுற கேக்குக்கே இந்த எசன்ஸ் தாங்க நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். அந்த ஸ்மெல்லே வந்து நல்லா இருக்குங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் பண்ணும்போது பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றினோம், அதுவுமே நல்லா இருந்தது. இன்றைக்கி வந்து வெனிலா எசன்ஸ் ஊற்றியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா வந்து 1/2 ஸ்பூன்லேருந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். அப்போ தான் அதோட அளவு வந்து சரியாக வரும். இது வந்து பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ நம்ம போட்டதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணணுங்க. அது வந்து பீட் பண்ணாமல் விட்டோன்னா அந்த பேக்கிங் சோடா வந்து அங்கங்கே அப்படியே கட்டி கட்டியாக நின்றோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கப் அளவு பால், இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஃபுல்லாமே ஊற்றக்கூடாது, ஏன்னா அப்படி ஊற்றினா நம்மளால் மிக்ஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பேச்சுலா வச்சு நம்ம இப்படி எடுத்து விட்டோன்னா சைடில் இருக்கிறதுலாம் வந்து ஒட்டாமல் நல்லா க்ளீனாகி வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், நல்லா கனமான பாத்திரத்தை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம், ஒரு 8 நிமிஷம் கிட்டே வந்து நம்ம வெறும் கனமான பாத்திரம் ப்ளஸ் வந்து மூடி போட்டு நல்லா ஹீட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஓடிஜி யூஸ் பண்ணலை, அதனால் இதை வச்சு தான் யூஸ் பண்ணுறதுனால அதில் வந்து நல்லா ஹீட் ஆகிடணும். அதுக்கப்புறம் கேக் டீன் எடுத்து அதில் வந்து இந்த பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் ப்ளஸ் வந்து கொஞ்சமாக வந்து மைதா மாவு, இது ரெண்டுமே போட்டு நல்லா தடவி விட்டோன்னா கேக் வந்து ஒட்டாமல் வரும். நம்மளுக்கு வெந்து வரும்போது அந்த இதை பேப்பரில் வந்து ஒட்டாமல் நல்லா சூப்பராக வருங்க. அதுக்காக தான் இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மிக்ஸிங் எடுத்து அந்த டின்னில் வந்து ஊற்றிக்கலாம். டின்னில் ஊற்றி நல்லா ரெடியானதுக்கப்புறம் சின்னதாக வந்து சின்ன அளவுக்கு குச்சி ஏதாவது இருக்கும் தெரியுமா, அதை வச்சு அங்கங்கே குத்தி விட்டுட்டு நல்லா தட்டி விடணும். 4 பக்கமும் தட்டி விட்டால் தான் பபுள்ஸ் அப்படியே அங்கங்கே நிற்காமையும் நம்ம பேக்கிங் சோடா பேக்கிங் பவுட்ரு போட்டோல அந்த ஃப்ளேவர் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ளிட் ஆகும். அதுக்காக தான் நம்ம அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருமே.
இந்த ஸ்பேச்சுலா இருக்கிறது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் நல்லா எல்லாத்தையும் வலித்து எடுத்து ஊற்றுற மாதிரி அதுக்கு வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அதை. நெக்ஸ்ட் அந்த கேக் டின் எடுத்து நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் வந்து நம்ம செஞ்ச கேக் பேஸ் எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ளே வைக்கணும். அது வைக்கும் போது தாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். ஏன்னா அது ஆல்ரெடி ஹீட்டில் தான் இருக்கும். நம்ம இப்படியே வைக்கிறோம்னு சொல்லும்போது எனக்கு அப்படி தான் ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கிற சைடில் வந்து கை வந்து சுட்டுடுச்சு. அதுக்கப்புறம்தான் இப்படி எடுத்து உள்ளே வைக்கிறேன். பாருங்களேன், நான் கேக் செய்ய ஆரம்பித்தேன். அப்படியே அந்தளவுக்குங்க அவ்வளோ இன்வால்மெண்ட் ஆகியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒட்டிகிட்டு இருக்கிறத எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா இருந்ததுங்க. எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் கேக் தான் எப்படி வரப்போகுது சொல்லி கொஞ்சம் பயமாக இருக்குது. கேக் செஞ்சு ரொம்ப டயர்டானால ஒரு சுட காஃபி ரெடி பண்ணி அடுப்பில் வச்சுட்டு வந்திருக்கேன். அது எப்படி வருதுன்னு தான் தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். கேக் வருதா இல்லை வேறு என்ன வருதோ தெரியலையே. பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நடுவில் நம்மளுக்கு ஒரு சுட காஃபி. வாங்க காஃபி குடிக்கலாம். ஒரு தனி ஃபீலிங்ஸ் தாங்க. நம்ம கேக் வந்து அடுப்பில் வச்சுட்டு வந்து ஒரு 1 hour நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா வெந்துடுங்க. நான் வச்சது வந்து 7:35க்கு வச்சுட்டு வந்தேன். சரி 8:35 ஆயிடுச்சு, 8:40 ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னும் போது கொஞ்சம் வேகாமல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது ஃபுல்லாக வெந்திருக்கு. அது நடுவில் மட்டும் கொஞ்சம் வேகாமல் இருக்குது. ஆனால் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து வெண்ணிலா எசன்ஸோட ஃப்ளேவர் வந்து நல்லா மூக்கை தொலைக்குதுங்க. அந்த வாசனைப்பா எல்லாருமே கேட்குறாங்க, என்ன ஒரே நல்ல வாசனையாக இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வெந்திருந்தது. நம்ம சின்னதாக கத்தி ஏதாவது வந்து நம்ம அந்த கேக்குள்ளே விட்டு எடுக்கும்போது அதில் வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து திருப்பி போட்டு அது சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம கேக் வந்து கட் பண்ண நல்லா இருக்குங்க. இன்றைக்கி வந்து கேக் வந்து நல்லா சூப்பராக நம்மளுக்கு ரெடியாக இருந்தது. நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்பான்ச்சியாக இருந்தது. நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்மளோட கேக் சக்ஸஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.